ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் துபாய் ஸ்கேமில் இது ஒரு விதமான ஸ்கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக தான், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. அதாவது நீங்கள் துபாய் வந்த புதுசுலையோ இல்லை துபாயில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் கூட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 6 மந்த் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகுவாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரே நேஷ்னாலிட்டி இல்லை டிஃப்ரெண்ட் கண்ட்ரி எதுவாக வேணால் இருக்கட்டும். ஸோ அவங்க நல்லா தான் பழகுவாங்க. நாளாக அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா லோன் எடுக்கிறதுக்கு, பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பேங்க் லோன் நீங்கள் டைரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கட்டத்தில் சரி ஓகே நம்ம லோன் எடுத்து பார்ப்போம், ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டை சரி ஓகே நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு ப்ளஸ் எமிரேட்ஸ் ஐடி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எமிரேட்ஸ் ஐடியை வாங்கிட்டு பேங்க் டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே போதுமானது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்குகளை போயிட்டு லோன்லாம் சேங்ஷன் ஆகிட்டு லோன்லாம் அந்த காசை எடுத்துருவாங்க. பட் ஆனால் உங்ககிட்ட எமிரேட்ஸ் ஐடியை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க் லோன் கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு காசு வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணீங்க, சரி ஓகே பேங்க் லோன் கேன்சல் ஆகிடுச்சு, ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் எமிரேட்ஸ் ஐடி கொடுக்கும்போது அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க, இல்லை நம்பரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே ஓடிபி எல்லாமே அவங்களுக்கு தான் ஷேர் ஆகும், உங்களுக்கு ஷேர் ஆகாது. உங்களுக்கு எப்போ தெரியும்னா, சில பேருக்கு கோர்ட் நோட்டீஸ் விடும்போது தெரியும். சில பேர் ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க மேலே ஒரு ட்ராவல் பேன் இருக்குது. எதுக்காகனா பேங்க் லோன் எடுத்துகிட்டு காசு கட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு விதமான ஸ்கேம். நீங்கள் உங்களோட பேங்க் புக்காக இருக்கட்டும், எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க. ஈவன் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஏமாற்றத்தில் தான் முடியும். ஏன்னா நான் நிறைய பேர் இங்கே பார்க்குறேன் துபாயில். மோஸ்ட்லி இதை யார் பண்ணுவாங்கன்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னும் போது அது உங்களோட எலிஜிபிள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு 10,000 இருக்கும், சில பேர் 20,000 இருக்கும், சில பேர் நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு 50,000 இருக்கும், சில பேருக்கு 1 lakh இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை மொத்தமே சேங்ஷன் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் மேலே பேங்க் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்க காசு கட்டலை அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களால் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த பர்சன் மேலே எடுக்கிறதுக்கு, அதாவது உங்களை ஏமாத்தின பர்சன் மேலே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இதை நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஸோ பி கேர்ஃபுல், ஓகேவா? துபாயில் இதுவும் ஒரு விதமான ஸ்கேம். இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலிமா வராது, இது உங்கள் கூட பழகிறவங்க மூலிமா தான் வரும். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்டோ இந்த மாதிரி சர்க்கிளில் தான்